எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ஸ்ரீ. ஸோ இவங்க கிட்ட இருக்க சில நல்ல விஷயங்கள் அவங்களோட இந்த ஏஜ்ல, இப்போ அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து இந்த ஏஜ்ல இந்த ஜென்ரேஷன்ல எந்த மாதிரிப்பட்ட நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கணும், இருந்தா நம்ம சொசைட்டிக்கு நல்லது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுப்போம். ஸோ அவங்கள பத்தி நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க ஜெஃப்ரி, நீங்க வந்து நான் வந்து பிறந்த வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில் தான். ஸோ இப்போ நான் வந்து லண்டன்ல படிச்சுட்டு இருக்கேன். ஐடி செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அதுலயே வந்து சில ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் ஐடி ரிலேட்டடா பண்ணிருக்கீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படின்னா அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே பார்ட் டைம் பார்க்குறது என்னன்னா ஹெவியா ஒர்க் பண்ணி அந்த மாதிரி. எனக்கு வந்து முன்னாடில இருந்தே வெப்சைட் பண்றது, ஃப்ரீலான்ஸ் பண்றது தான் பிடிக்கும். ஸோ அங்க போய் நான் ஒரு ஒர்க்கு போனாலும் நான் அதை வேற ஏதாவது ஒர்க் பண்ணா கூட நான் இதை எங்க ஹாபினால நான் பண்ணதான் போறேன். ஸோ அதை வந்து ஒர்க்காவே மாத்தினா நல்லா இருக்கும். இப்போ அவங்களுடைய ஹாபி வந்து வெப்சைட் பண்றதுல இருக்கு. சோ இங்க வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது வந்து ஒரு ஹாபியா இருந்துச்சுன்னா அது உங்களுடைய கெரியருக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவானதா இருக்கும். அவங்களுடைய ஹாபியா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாவும் மாத்திருக்காங்க. சரியா? எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த பண்றதுக்கும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ இது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து படிச்சுட்டேயும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு. இப்போ நீங்க வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல வந்து. ஸோ அது எந்த மாதிரி அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது, அதை எப்படி நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் அந்த தாட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு. அதை நான் ஏர்ன் பண்ணாததுனால நான் என்னால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி என்னோட ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சேலரில இருந்து 10% அது லைக் 1000 பவுண்ட்ஸா இருந்தாலும் இருந்தாலும் ஒரு 10% எடுத்து நான் வந்து எங்க அம்மாக்கு அனுப்பி விடுறேன். எங்க அம்மா வந்து அதை இங்க இருக்க சேரிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஸோ இது வந்து நான் லாஸ்ட் ஒரு 1.5 இயரா பண்ணிட்டேன். ஓகே, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும், ஆனா வந்து அவங்க வந்து அத வந்து குடுக்கணும், மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற தாட் வராது. சோ அந்த தாட் வரதே பெரிய விஷயம். அதுவும் நீங்க உங்களோட நீங்க பார்ட் டைமா ஏர்ன் பண்றதுக்கு இருந்து அதை வந்து 10% எடுத்து வச்சு குடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா. இந்த ஹேபிட்டும் வந்து எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும். ஜெஃப்ரி, இப்போ நீங்க வந்து சில பேர் பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அதோட நிறுத்தாம நிறைய கேம் வந்து டெவலப் பண்றீங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு 200 to 300 கேம்ஸ் விளையாடி இருப்பேன். ஸோ அவ்வளோ கேம்ஸ் விளையாடினதுனால எனக்கு வந்து இதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இது வந்து இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஒரு தாட் வரும் அடிக்கடி. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு வந்து அந்த சைட்ல இருந்து யோசிக்க முடியும். எனக்கு ஒரு கேமரா நான் விளையாடும் போது இதெல்லாம் குறைகள் இருக்கு. ஸோ இப்போ நான் டெவலப் பண்ணும்போது ஓகே இதுல குறை இருந்துச்சு, அப்போ நம்ம இதை ஃபுல்ஃபில் பண்ணணும், இதுல குறை இருக்குன்னு அப்போ அதை எனக்கு பண்ணும்போது கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம பார்த்த குறைகளை நம்ம சரி பண்றோம் அப்படின்ட்டு. பட் இது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாவும் இது கண்டிப்பா யூஸ் ஆகும் நீங்க ஒரு ஜாப்க்கு எல்லாம் போகும்போது. அதனால இது வந்து ஐ திங்க் வந்து ஒரு நல்ல ஹேபிட் அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒரு ஹாபி இருக்கு அப்படின்னாலும் அதை வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலா எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா லைஃப்ல உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து சொன்னாங்க, நீங்க வந்து யாராவது தும்னாங்கன்னா சடனா நீண்டு வாழ் அந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து விஷ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா அந்த ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து யூகேல ரொம்ப நாள் இருந்ததுனால அங்க வந்து நான் எப்பவுமே தும்புறேனோ அப்போ வந்து பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் யூம்பாங்க. ஸோ எனக்கு வந்து வியர்டா இருந்து நான் தும்புறேன் எதுக்கு அவங்க பிளஸ் யூ சொல்றாங்க, முதல்ல இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் போலக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் இங்க வந்த பிறகு ஒரு வாட்டி நான் ஏதோ எங்கேயோ ஆர்டிகல் ரீட் பண்ணும்போது திருக்குறள்ல 1113வது குறள்ல திருவள்ளுவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து திருவள்ளுவர் தும்பும் போது அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க நீண்டு வாழ்,
அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வாசித்தேன். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வெஸ்ட் டைம்ல இருக்க ஒரு வேர்ட் வந்து நம்மகிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். அதை நம்ம பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த காலத்துல அதை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு 2 3 பேர் அடிக்கடி சொன்னாங்கன்னா அது இங்க உள்ள கல்ச்சரா நம்ம கல்ச்சர் மாறும். கண்டிப்பா இது உண்மையாவே நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து அதுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே ஜெஃப்ரி, உண்மையே வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குற நிறைய நேற்று வந்து கண்டிப்பா இது ஒரு நிமிஷமாவது இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஓ இந்த ஹேபிட் நமக்கும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட நாங்க வந்து பேசின எல்லா விஷயங்களும் வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் தான். இந்த நல்ல விஷயங்களை எல்லாரும் வந்து கடைபிடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னொரு வீடியோல இன்னும் வேற ஒரு நல்ல நபரோட நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி.